ஒரு நிறைவான தோட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மட்டும் போய் விசிட் பண்ணிட்டு வர்றது கிடையாது. அங்கே வந்து பறவைகள் இருக்கணும். இப்போ இங்கேயே வந்து போன தடவை இந்த சப்போட்டா மரம் நான் நின்று பறிச்சுட்டு இருக்கையில பார்த்திங்கன்னா, ஒரு கொம்பேரி மூக்கன் மரத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் அல்லு தான் நமக்கு. ஏன்னா பாம்புனாலே இயல்பாகவே பயம், அந்த விஷம் இருக்கோ இல்லையோ. சின்ன சின்ன குருவிகள், பறவைகள் இதெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்குன்னு தனித்தனி மரங்கள் நான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும், அவங்க அந்த இடத்த வந்து வீடாக வந்து ஃபீல் பண்ணணும். சூரியக்குருவி அது சின்னமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அது வந்து நிறையா நம்ம தோட்டத்தில் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று கூடு கட்டியிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக. அந்த அளவுக்கு அவங்க மைன்யூட்டாக கட்டியிருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ பாருங்க, தான் அதோடைய வழி. அண்ட் வந்து நிறையா பஞ்சு இந்த மாதிரி ஐட்டத்தில் வச்சு இதை வந்து கட்டியிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இயற்கை தாங்க. அதாவது நம்ம ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குறோன்னா, நம்ம நம்பி அந்த குருவிகள் வந்து கூடு கட்டுது அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு சிறிய சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.